பாடி அழைத்தேன் உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம். பாடி அழைத்தேன் உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம். அந்த பாட்டு தான் போய்கிட்டு இருக்கு. திண்டுக்கல்ல இறங்கி இந்த முறுக்கு வாங்கணும். இந்த அபி மொட்டை பஸ். இன்னைக்கு நான் பழனியில் போயிட்டு ஏமாந்த 2 விஷயத்தை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். அது என்னன்னு வாங்க. இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு கோயிலில் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு வந்து போகிறதுக்கோசரம் வந்து பஸ் ஏறிட்டேன் நண்பர்களே. செகண்ட் டைம் பழனி. இந்த வாட்டி நிறைய விசேஷமான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு எண்டில் ஒரு நீங்கள் பார்க்கக்கூடாத ஒரு அதிசயம் வந்து நடக்க போகுது. அந்த அதிசயத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வாங்க பழனிக்கு போகலாம், பஞ்சாமிர்தம் சாப்பிட்லாம். 4 பேருக்கு 520 ரூபா, ஒரு ஆளுக்கு எவ்வளோ? 4 பேருக்கு 520 ரூபா டிக்கெட்டு. உண்மையுமே அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஏதோ ஒன்று வந்து செய்ய போகிறாங்கன்னு தெரியுது. என் ஒய்ஃபு ஆனால் என்ன செய்ய போகிறாங்கன்னு சத்தியமாக தெரியாது. நானே ஒன்றும் தெரியாமல் பிளைண்டாக தான் போய்கிட்டு. இருந்தாலும் என் ஒய்ஃப் அந்தளவுக்கு நம்ப முடியாது. இங்கே வாமா. ரேட்டு என்ன ரேட்டுன்னு தெரியல. ஏதாவது இன்னும் ஒரு சட்டையாக இருந்தால் பார்ப்போமா சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். பாட்டு வச்சுட்டுங்க. சும்மா ஆகாவும் டேஸ்ட்டாக ரேட்டு ஜாஸ்திக்கு பார்த்தோம்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி வர்றவங்கள்ட்ட வாங்காதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மாங்காவும் அது வந்து வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் கேவலமாக இருந்துச்சு. என்ன சட்டை எவ்வளோண்ணே? ஃபஸ்ட்டு டிஸப்பாயின்மெண்ட். 100 ரூபாய்க்கு தான் வச்சுச்சு. 150 ரூபாங்கிறீங்க. அந்த கிளாஸ் இப்போ வர்றதில்லை. 100 ரூபான்னா டபுள் எக்ஸலா? இதுவே கொடுங்க. இது 42. இது நஷ்டஞ்சா. நல்லா இருக்கு. இது எடுத்துக்க நல்லா இருக்காமா? இது நல்லா இருக்கா? சம்பந்தி தெரியும் தெரியும். அவர் சம்பந்தி எனக்கு தெரியும். கம்மியா தகுதிக்கு நீங்க கம்மியா கேட்டீங்களே. எதுனால அது ஒன்று தான் அதே ரேட்டு சொல்றிய. இதுக்குலாம் அது அந்த கிளாஸ் இப்போ வரதில்லை. 100 ரூபா 10 வருஷமாச்சு. போன வருஷம் தாங்க 5 சட்டை எடுத்தேன். ஒர்த்து அந்த காஸ்ட் அந்த விஷயங்கள்லாம் இருந்தால் மட்டும் வாங்க. ஒரு பேப்பர் இல்லை மாற்றி இருக்கு. காசு
உங்ககிட்ட தான் இருக்கு, என்கிட்ட காசே இல்லை. அதே மாதிரி நம்ம போகிற வழியில் நம்மளாம் வாலண்டரியாக வந்து ஏமாத்துறதுக்கும் தயாராக இருப்பாங்க. நாம் தான் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இல்லை, இல்லை நான் பார்த்துக்கிறேன், இல்லை செருப்பை இங்கே விட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம், இந்தாங்க டோக்கன் வாங்கிக்கோங்க, அச்சாவுச்சுன்னா எதான் சொல்லுவாங்க. ஆனால் எதை பார்த்தீங்கன்னா நம்ம 100% நீங்களாக சிந்திச்சு போனீங்கன்னா சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். செருப்பு வைக்கிறதுக்குன்னு தனியாக வந்து வச்சுருக்காங்க, ஃப்ரீ தான் செருப்பு வைக்கிறதுக்கு. டீக்குன்னு காசு வாலண்டரியாக கேட்பாங்க, அதுக்கு ஒரு 10 ரூபா நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஆனால் மொபைல் வந்து வச்சுருக்கிறதுக்கு வந்து 5 ரூபா டோக்கனுக்கு, அதில் வந்து எந்த ஒரு சிட்டிங் கிடையாது. அது வந்து நமக்கு எத்தனை 10 மொபைல் கொடுத்தாலும் ஒரு மொபைலுக்கு 5 ரூபா மீனுக்கு நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து வந்ததுக்கப்புறம் அந்த மொபைலை உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வெளியே இருக்கிற ஜாமான்லாம் ஒரு சில கவுண்டரில் இருக்கும், அதுக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள்ட்ட காசு தரணுமா? ஏன்னா ஒரு 20 ரூபா 10 ரூபா அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபா மோஸ்ட்லி ஏழைங்கள்கிட்ட கொள்ளடிக்கிறது ஏழைகளாகவே இருக்கிறாங்க. உட்காந்துட்டு அவர்கிட்ட வந்து பொறுமையாக மொட்டை அடித்தேன். ஆனால் நல்லா தான் வந்து பாலிஷ் எல்லாம் பண்ணார். தலையில் வந்து தண்ணியை ஊற்றி அது பண்ணி இது பண்ணி நல்லா போட்டு நல்லா பாலிஷ் பண்ணாப்புல. கடைசியில் தாங்க தெரியுது, மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் 150 ரூபா காசு கேட்டாப்புல. இந்த 150 ரூபாயும் கொடுத்துட்டேன். அதனால் தயவு செஞ்சு ஃப்ரீன்னு நினச்சிக்கிட்டுலாம் போகாதீங்க. 150 ரூபா காசு இருந்தால் மட்டும் மொட்டை அடிக்க போங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்த சின்ன குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கே ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் என்னங்க அது இவ்வளோ தெரியாத மொட்டை அடிக்கிறதுக்கு என்னமோ 50 ரூபாய் கொடுக்குறீங்க. ஃப்ரீ கிடையாது, எல்லாமே காசு தான், எல்லாமே காசு தான். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். வேல்முருகனுக்கு அரோகரா. 2வது பழனி கோயிலுக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது, அவ்வளோ கூலை தள்ளி நெரிச்சு தள்ளிடுறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம மக்கள் என்றைக்கு தான் கொஞ்சம் அறிவோடு நடந்துக்க போகிறாங்கன்னு தெரியல. மற்றவங்களை இடித்து தள்ளிக்கிட்டு அப்படி முண்டிக்கிட்டு போயிட்டு சாமி என்ன அப்படியே வந்து கூப்பிடுச்சு, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் ஒருத்தங்களும் சண்டையும் போட்டுட்டேன், ஏங்க பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாருமே தான் சாமி பொறுமையாக பார்ப்போம், ஆனால் எங்களுக்கு லேட்டாக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. ஒரு பாட்டிக்கிட்ட வாங்க.
இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது ப்ரோஸ். மறுபடியும் பழைய நிலைமை தான். மறுபடியும் நம்ம சந்திப்போம். நாம் இப்பொழுது மொபைலை பாதுகாக்கும் இடத்திற்கு செல்கிறோம். கட்டணமில்லா காலனி பாதுகாப்பு. மக்களுக்கு அன்பான வேண்டுகோள், மொபைல் போன் எடுக்கல அனுமதி இல்லை. எடுத்துன்னு வரமாட்டோம். செல்போனை எங்கே வைப்பது? எடுத்துன்னு வரமாட்டா. எடுத்துன்னு வரமாட்டா. எடுத்துன்னு வரமாட்டோம். ஒரு வழியா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்து நாராயணன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சேம் இதே கெட்டப்போட தான் வருவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொடூரமான வில்லமாக இருக்கான்னு சொல்லிட்டு விலக்கி வச்சிடாதீங்க. சொல்லுவாங்க கோதுமை தேங்காய் பால் அல்வாங்க. தேங்காய் பால் பழனிக்கு வந்தோம்னா பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மனசு அமைதி கிடைக்குங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஏதோ ஒரு வேறு ஒரு விஷயத்தில் போய் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்கும். அந்த மலை ஏறதாகட்டும் வர்றதாகட்டும் நம்ம மனசில் இருக்க எல்லா கவலையுமே எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து டோட்டலாக வந்துட்டு ஒரு புது மனுஷனாக ஃப்ரெஷ்ஷாக போய் வெளியே வரலாம். அது 100% எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஏறும்போது மனசில் 1000 கவலை இருந்துச்சு, இறங்கும்போது ஒன்றுமே இல்லை. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது மைண்டுக்கும் மனசுக்கும். ஒரு வழியாக பழனியில் போய் மொட்டை போட்டுட்டு